Hello friends, welcome to southernfoodtamil. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம southernfoodtamilல பொங்கல் ஸ்பெஷலான சக்கரை பொங்கல் ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இதுக்கு திராட்சை முந்திரியை வறுத்து எடுத்துக்க போறேன். அதுக்காக குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது சூடானதும் கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்துட்டு இதே நெய்லேயே நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து வறுத்துக்க போகிறேன். நான் 1 கிளாஸ் அரிசியும் பச்சரிசி 1/2 கிளாஸ் பாசி பருப்பையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கணும். 5 கப் தண்ணி மொத்தமாக சேர்க்கணும். நான் 4 கப் தண்ணியும் 1 கப் பாலும் சேர்த்துக்க போகிறேன். பால் சேர்க்கறதுனால நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 5 கப் தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் விட போகிறோம். இப்போ பாருங்கள், விசில் ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கணும். சூடாக இருக்கும்போதே இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க கரண்டியை வச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கூடவே 2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா பாகு வெல்லமாக சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நீங்கள் பாகு காய்ச்சி கூட உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ இது கூட 3 ஏலக்காவை நசுக்கி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கோயில் ஸ்டைலில் செய்கிற மாதிரியே ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே இந்த மெத்தடில் சக்கரை பொங்கலை இந்த பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.